அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை சசிகலா தலைமையிலான பிரிவினருக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்க வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுப்பிரமணியன் சுவாமி இவ்வாறு கூறினார். அதாவது தமிழகத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டு கட்சிகளுக்குமே இல்லாமல், அதாவது ரெண்டு பிரிவுகளுக்குமே இல்லாமல் அது முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அதாவது அதிமுக சார்பில் சொல்லப்படுற குற்றச்சாட்டு, இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் பின்புலத்தில் இருந்து இதை முடக்குவதற்கு காரணம்னு அதிமுக சார்பில் குற்றம் சாட்டுறாங்க. அது எனக்கு தெரியாது. குற்றம் சாட்டுறது என்ன சொல்றா, எதுக்கா எந்த ஆதாரத்தோடு சொல்றான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சட்டம்படி எலெக்ஷன் கமிஷன் தவறு பண்ணியிருக்காங்க. இது 1971 கேப்டன் சாங்மா வர்சஸ் தி எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேஸ் இருக்கு. அதே மாதிரி பல வேற கேசஸ்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. யாருக்கு ஜாஸ்தி எம்எல்ஏ இருக்கோ அவளுக்கு தான் கொடுக்கணும். சசிகலாவோட கட்சிக்கு எம்எல்ஏஸ் ஜாஸ்தி இருந்தார்கள். இவாள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. மேபி பன்னீர்செல்வம் எம்எல்ஏன்னு கேட்கலாம். ஆனால் பன்னீர்செல்வம் எக்ஸ்பெல்டு மெம்பர். அதுவும் இது இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வரத்துக்கு முன்னாலே எக்ஸ்பெல்ட் ஆகிட்டார். அதனால அவர் எண்ணிக்கையில் வரமாட்டார். அதனால இவாள்கிட்ட ஒரு எம்எல்ஏவும் கிடையாது. அவள்கிட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏ, தனிப்பட்ட மெஜாரிட்டி கிளியராக இருக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட்டோட பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பிரகாரம் ரெட்டையில சசிகலா கட்சிக்கு கொடுத்துக்க வேண்டும். இது தவறான முடிவு. அப்போ அதிமுக தரப்பில் சொல்லப்படுற அந்த குற்றச்சாட்டு சரியா இருக்குமோ? அது எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு அப்படி பிஜேபி பண்ணியிருந்து நிர்பந்தம் உண்டாக்கியிருக்கா இதெல்லாம் இப்படி தெரிஞ்சிருந்தா கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சிருக்கும்.